நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருமா. பத்திரமா போய் சீக்கிரமா திரும்பி வா. ஏர்போர்ட்டுக்கு வரோன்னு சொன்னா வேணான்னு சொல்ற. பாத்து போ. அடிக்கடி போன்ல பேசு. சரிம்மா, கண்ணத்தோட இங்க இருந்து 8 மணி நேரத்துல லண்டனுக்கு வந்துடலாம். மொபைல்ல இருந்து எப்ப வேணும்னாலும் கால் பண்ணலாம். வெப்கேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா போதும். எதிர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமா? மா, என்னம்மா இப்படி அம்மா அழுதா உன்னால கண்ணீரை தொடச்சு விட முடியுமா? நீ எப்பதான் இந்த சென்டிமெண்ட் வேர்ல்ட்ல இருந்து வெளியில வருவியோ? உலகம் உன் காலம் மாதிரி ரொம்ப பெருசு இல்லம்மா, ரொம்ப சிறுசு. ஒரு நாள்ல இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு போயிடலாம். என்ன மோடி, எந்த ஊருக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு சீக்கிரமா வா. சரிம்மா, உடம்ப பாத்துக்க. அப்பா, ஐம் லீவிங். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. அவ்வளவுதானா? கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும்மா. என் மேல கோவம் இல்லையே? கோவம் இருந்தாலும் என்னம்மா பிரயோஜனம்? யூ ஆர் மெச்சூர்ட் இனஃப். உனக்கு எல்லாம் தெரியும். நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ இல்லை. மை பிரேயர்ஸ் ஆர் ஃபார் யூ. பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் வான்னு சொல்லணும்னு தோணுது. எனக்கு தெரியும் நீ திரும்பி வரப்போறதில்ல. ஏன்னா நீ இங்க இருக்கிற பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஓடுறேன்னு. இங்க இருக்கிற பிரச்சனையும் தீராது, போற நீயும் திரும்ப மாட்ட. சௌந்தர்யா, அப்பா அம்மாக்கு இயற்கையா நடக்கிற விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ லண்டன்லயே அழுது முடிச்சுடு. அந்த காரியத்தெல்லாம் சரவணன், தமிழ், மீனாட்சி அவங்க பார்த்துப்பாங்க. எதுக்கு அழுகுற? நீ எப்பதான் இந்த சென்டிமெண்ட் வேர்ல்ட்ல இருந்து வெளில வர போற? யூ ஆர் கோயிங் டு கிரேட் பிரிட்டன். சென்டிமெண்ட் எல்லாம் சென்னை ஏர்போர்ட்ல பெரிய குப்பை தொடியை பார்த்து எரிஞ்சிட்டு போயிடு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. விட்டா அப்பா இன்னும் 2 பேஜுக்கு பேசுவேன். ஹாப்பி ஜர்னி. போயிட்டு வா. மீனாட்சி, சரவணன் வரல? போன்ல பேசுறேன்னு சொன்னா. அவனுக்கு என்னை விட தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னை பார்க்க அவாய்ட் பண்றான். இட்ஸ் ஓகே. பாய் மீனாட்சி. நான் பாய் சொன்னேன். நான் சொல்ல மாட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சௌந்தர்யா, முடிஞ்ச அண்ணனுக்கு ஃபோன் பண்ண. என்ன புறப்பட்டியா? ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பா போய் ஆகணுமா? தமிழ்கிட்ட பேசினியா? பேசணும். இன்னும் 2 ஹவர்ஸ்ல எனக்கு ஃப்ளைட்டு. அதுக்குள்ள பேசுறேன். காலையிலேருந்து தமிழ் 10 தடவை ஃபோன் பண்ணிட்டான். சென்னைக்கு வரேன்னு சொன்னால நான் தான் வரவானான்னு சொல்லிட்டேன். அவனை எத்தனை வழி தான் தாங்குவான்? இனி தமிழுக்கு எந்த வழியும் இருக்காது. அது எப்படி ஒன்று தெரியும்? எல்லா தப்பையும் பண்ணிட்டு வழி அவங்கிட்ட கொடுத்துட்டு ஓடுற. நீ நடந்ததை பத்தி பேசாத. தேவையில்லாம சண்டை வரும். நீங்க எல்லாரும் இப்ப எனக்கு எதிரா இருக்கீங்க. ஆனா டைம் will tell everything. இதுவும் கடந்து போகும். உனக்கு எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு எல்லா ரத்தமும் சதையும் கலந்த உயிரான ஃபீலிங். ஆல்ரைட், இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பத்திரமா போயிட்டு வா. போனோடனே கால் பண்ணு, அப்பப்போ ஸ்கைப் பண்ணு. கீப் இன் டச். போன வைக்கிறேன். சௌந்தர்யா, சாரிடா. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ஐம் சாரி.
ஹலோ சௌந்தர்யா, ஒரு வார்த்தை அது பேசிட்டு போ. போயிட்டு வரேன். நான் காத்துட்டு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பிளட் பாலு எங்க இருக்காரு? நீங்க கரடி சந்தர் தானே? ஆமா சாரு, நான் சிறுத்தை சரவணன். உங்க 2 பேரையும் அண்ணன் மேல வர சொன்னாரு. நேரா போய் லெஃப்ட் சைடுல ஸ்ட்ரைட். தேங்க்ஸ் சார். மாமா பாபா சரவணா வா. வணக்கண்ணே. வாங்க தம்பி, கரெக்டா கால் சீட்டு டயத்துக்கு வந்திருக்கீங்க. உட்காருங்க. உட்கார் உட்கார் உட்கார். அண்ணே, சரவணன் கெட்டப் ரெடியா? அது எப்போ ரெடி. முருகா, கணேசா, ஆஞ்சநேயா, ஆலங்குடி அலமேல் அம்மா, படம் வெற்றி பெறணும். தம்பி பெரிய ஸ்டார் ஆகணும். தம்பி கை கொடுங்க. கையை கண்ணில் ஊற்றிக்கோங்க. தம்பி ஏன் கையப்பா? அப்படிதான். அண்ணே, ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. ஏன் தம்பி? நீங்க சரவணனுக்கு என்ன கெட்டப் போட்டு அசத்த போறீங்களோன்னு ஒரே டென்ஷனா இருக்குண்ணே. சரவணன் தம்பி பாலிவுட் அளவுக்கு ஃபேமஸ். என்ன பாக்குறீங்க? தம்பி போட்டாவ அமெரிக்காவுக்கு அனுப்பி டிஸ்கஸ் பண்ணேன்ல. தம்பி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஹாலிவுட்ல இருந்து போன் வரும். அண்ணன் தான் அப்பவும் உங்களுக்கு மேக்கப். மறந்துடாதீங்க. கண்டிப்பாண்ணே. இப்போ என்ன மாதிரி கெட்ட போட போறீங்க? ரொம்ப சிம்பிள். 2 பேரும் கண்ணை மூடுங்க. அது கண்ணை தரங்க. எப்படி கெட்டப்பு? ஐயோ. தம்பி, இங்க சரவணன் ஒரு தம்பி இருந்தாரு. அவர் எங்க போனாரு? இவர் யாரு? எனக்கும் தெரியலையேண்ணே. தம்பி நெசமாவே நீங்க யாருன்னே தெரியல. பாலு என்னையா? ஒன்னதான்டா. என்னது டாவா? ஆமாண்டா லூசு மண்டையா. என்னடா அது? மறு பாலு ஒரு உருண்டைய ஒட்டி விட்டு ஐயோ சரவணன் தம்பிய காணானும் ஓவர் ஆக்ட் பண்றியா? டே பிளட் பாலு, நீ அடுத்தவனுக்கு டூப்ளிகேட் பிளட் போட்டிருப்ப. இப்போ ஒரிஜினல் பிளட்டையே பார்க்க போற. பேக்கப் அப்படின்னா? அப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். ஆக்ஷன் அப்படின்னா உன் மண்டைய 2ஆ பொளக்க போறன்னு அர்த்தம்டா. அண்ணே, இப்படி போனா உலகத்துக்கே சரவணன் தெரியும். வேற ஏதாவது புதுசா பெருசா இறக்கி விடுங்கண்ணே. தம்பி என்னது அது? டானிக்ண்ணே. பாத்ரூமுக்கு போய் படக்குன்னு அடிச்சுட்டு நல்லா யோசிங்க. கொண்டா கொண்டா. ஐயோ ஆண்டவா. அடையாளம் தெரியல உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். ஐயோ சுத்தப்பா. ஆடாடாடாடா, ரிச்சாக்காரன் படத்துல வாத்தியார் போட்ட கெட்டப்பு. அதுக்கப்புறம் உனக்கு தான் அருமையா பொருந்தது. எலெக்ஷன் டயத்துல எம்ஜிஆர் கெட்டப்ப போட்ட சும்மா அமௌண்ட் அள்ளிடலாம். என்னடா நீ மட்டும் ஏதோ சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு சித்தப்பா சொல்லு, இந்த கெட்டப் எப்படி இருக்கு? கெட்டப்லாம் சூப்பர் மாமா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பரவாயில்லையா? ஐயோ என்ன பிரச்சனை சித்தப்பா? நீ தான் சரவணன்னு அச்சஸ் எல்லாம் தெரியுது. ஐயோ தெரியுதா? என்னால தாங்க முடியலையே. நோ
திருச்சிற்றம்பலம். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஐயோ சாமி வந்த மாதிரியே இருக்கு. மாமா தெய்வீகம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாவா என்ன சித்தப்பா? சிவாஜி செத்துட்டாருன்னு யாரா சொன்னது? மின்றிய மாமா, நீ மிர்ச்சி வேலையை விட்டுட்டு முழு நேரம் நடிகை நேரம் போல இருக்க. எல்லாம் அவன் செயல். தம்பி, ஒரு சைடு பார்த்தா எம்ஜிஆர், இன்னொரு சைடு பார்த்தா சிவாஜி. நான் அப்பவே சொல்லல? ஆமாண்ணே. இத கெட்டப்பே ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? கெட்டப்ப ஃப்ரீஸ் பண்ணலாம். ஆனா நீ இப்படி பேர் பாடியோட ஊட்டிக்கு போனா குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிருவே. பரவாயில்லையா? நோ. கேப்டன் ஜாக் சரோ. மாமா இந்த கெட்டப் சான்ஸ் இல்ல மாமா. முக்கியமா நீ யாருன்னு அடையாளம் தெரியல. பேசாம இதே நீ ஃபைனல் பண்ணிரு மாமா. தம்பி, ஆர்டிஸ்ட்னா சும்மாவா? எல்லாமே அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியல், தெரியுமா? கை கொடுண்ணே. டேய் சொட்டைங்களா, யார மாமா சொல்ற? உங்களை தான்டா ப்ளூரல்ல சொல்றேன்ல. என்ன மாமா? நான் என்னடா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கா போறேன்? என் பொண்டாடி தெரியாம ஒரு மார் வேஷம் போடுங்கடான்னா நாய் துரத்துற மாதிரி முடியல மணியை கட்டி விட்டு என்னை வச்சு காமெடியா பண்றீங்க. உங்களை மண்டையனுங்களா, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கெட்ட போடல இவங்கிட்ட கூட்டு வந்ததுக்காக உனக்கு அடிக்கிறது, என் காசையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணதுக்காக இவனுக்கும் அடிக்கிறது. ஜாகிரதை அண்ணே. இத்தனை வருஷமா நீ செஞ்ச கலை சேவைக்கு வந்த சோதனையான இது. தம்பி, பொறுத்தது போதும் பொங்கி எழு. தம்பி, சினம் காத்தது போதும் சீரியலு. தம்பி ஒழுங்கா ஒரு கெட்ட போட்டு விடியா, இல்லாட்டி அடிப்பேன். உசு பேசுனா ஒர்க் பண்ணுவேன்னு பார்த்தா சும்மா தம்பி தம்பிங்கிற. ஏய், இப்ப பாரு தம்பி அண்ணனோட அசத்தல. எப்படி இருக்கு? பூடா பூடா தரண்ணா. ஐயோ என் கண்ணே பண்ற போல இருக்கு. இந்த கெட்டப்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மூஞ்சி ஃபுல்லா முடிய ஓட்டி இருக்கா. நீ கண்ணாடி காட்டு. நோ, இந்த கெட்டப்ப அவ்வளவு ஈஸியா அறிமுகப்படுத்த கூடாது. இப்போதைக்கு சஸ்பென்ஸ் அப்படின்ற. எஸ், நீ எப்பவுமே சொல்லுவ ஒரு பஞ்ச் டயலாக். அதை இப்ப உன் கையை சுத்தி சொல்லு பார்க்கலாம். சக்சஸ். தமிழ், ஒண்ணுக்கு 10 தடவை யோசிச்சுக்க. சின்ன அதிகாரிகளை பகைச்சுக்கிட்டு அவங்கள பத்தி மேல அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கறது நமக்கு தான் தலைவலி. என்ன இருந்தாலும் நாளைக்கு உள்ளூருக்குள்ள உதவின்னு போய் நிக்க வேண்டியது அவங்க கிட்ட தான். பா, இப்படி பயந்து பயந்து தான் நிலம் கைக்கு வந்து பல மாசம் ஆகி பக்கத்து பம்பு செட்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு நாற்று நிமிந்துருச்சு, நம்ம நாற்று நிமிந்துருச்சு. பா, இனிமேல நிலத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும்பா. அவங்க கட்டின மிச்ச தண்ணி எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டு வாங்கி நம்ம தண்ணி கட்டுறது? இவங்க கரண்டே கொடுக்காம இருப்பாங்க. நம்ம மோட்ரு ஓட்ட முடியாமல் வருஷம் பூரா இபி ஆஃபீஸ் வாசல்லே கால் வலிக்கு நிற்கணுமா?
இன்னைக்கு கூட அந்த கையேந்திர கதையை முடிச்சிடலாம். சரிப்பா, மேலதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்க போறேங்கிற. 2 மாசமா அலைஞ்சும் பார்க்க முடியாத ஆளை இன்னைக்கு எப்படி பார்ப்ப? அப்பா, நான் இபி ஆஃபீஸே போக போறது இல்லை. பெரிய அதிகாரியோட வீட்டோட அட்ரஸை வாங்கி வச்சிருக்கேன். அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன். அதெல்லாம் அவங்க விரும்புவாங்களான்னு தெரியல. நீ வெட்டியா வம்பிழுக்க போற. இங்கெல்லாம் என்ன பார்க்க கூடாது, ஆபீஸ்ல வந்து பாருன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அவங்க ஆபீஸோட லட்சணத்தையும் அங்க வேலை செய்யறவங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்திடுவேன். இப்போ அரசு அதிகாரின்றவங்க ஜனங்க கொடுக்குற வரி பணத்தை தான் சம்பளமா வாங்குறாங்க. அவங்கள எந்த இடத்துல வேணுனாலும் நிப்பாட்டி ஐயா என் வேலையை உடனே முடிச்சு கொடுங்கன்னு சொல்ற அதிகாரமும் உரிமையும் நம்மளுக்கு இருக்கு. ஏண்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியே நாம தான். நீ தினமும் நியூஸ் பேப்பரை 2 மணி நேரமா உட்காந்து படிக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரமா யோசிப்பேன்னு. போய் மனுவை கொடு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமா, அந்த ஆபீசர் பேர் என்ன? அமுதான்ப்பா. பொம்பளை பிள்ளையா? நம்ம பிரச்சனை அதுக்கு புரியுமா? சோறாக்குற பொம்பளை பிள்ளைக்கு அரிசி அறுவடை பண்ற விவசாயியோட பிரச்சனை புரியலண்டா. அவங்களுக்கெல்லாம் அடுப்பு பற்ற வைக்கிற உரிமையே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க அதிகாரியா இருக்கிறது? சண்டை போட்டு வந்துடுறேன். பார்த்து போப்பா, பிரச்சனை பண்ணணுங்கிற முடியோட போற. பெரிய பழுது இல்லாம வீடு வந்து சேரு. சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, நீ கெட்டப் போடணும்னு முடிவு பண்ணதுல இருந்து நீ அடிக்கடி இப்படி கரண்ட் கம்பியில சாக்கு அடிச்சு விழுந்தா காக்கா மாதிரி ஆயிடுற. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் ஸ்கெட்ச் போட்டுனுக்கிறேன். ஏண்டா நீ மீனாட்சி போற பஸ்ல பாமா வைக்க போற ஸ்கெட்ச் போடுறதுக்கு? பாரா, கிரிமினலா எதையும் யோசிக்காத. நம்மளால ஐஸ் கட்டியில ஜட்டியோட படுத்து அடி வாங்க முடியாது. ஏய், நான் மாறு வேஷத்துல மீனாட்சியோட எப்படி போறேன்? மேக்கப்ப போட்டுக்கிட்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கார்ல போ. கார்லாம் போக முடியாது. அப்ப பைக்ல போ. நான் பஸ்ல போனோம். ராஜா, ஊட்டில ஹேர்பின் பெண்ட் அதிகம். பஸ் டாப்ல உட்காந்து போனேன்னா பள்ளத்தாக்குல விழுந்து பல்லு கூட கிடைக்காத அளவுக்கு பரலோகம் போய் சேர்ந்துருவா. ஞாபகம் வச்சுக்க. நான் அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு போனோம். அது ஆபீஸ் டூர்ரா. நீ எப்படி அவங்களோட போவ? நான் தான் மாறு வேஷத்துல இருப்பானே. ஷபா, என்ன மாறு வேஷம் போட்டாலும் ஒரு பிரைவேட் பஸ்ஸுக்குள்ள நீ எப்படி ஏற முடியும்? ஏறணும். சிக்கல் தான். மீனாட்சியோட நான் பக்கத்துல உட்காந்து டூர் போனோம். பெருஞ்சிக்கல் இழுத்து விடுவ போல இருக்க. பஸ்ஸுக்குள்ள நான் எப்படி நுழையிறது? என்னது நாமலா? நான்டா. ஒண்ணு பேசஞ்சரா இருக்கணும், வேற கிளீனரா இருக்கணும். ஆனா அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. பஸ்ஸ பக்கெட்ல தண்ணி வச்சுக்கிட்டு பளிச்சுட்டு துடைக்கணும். அப்புறம் டிரைவரா போலாம்ல? யாரு, நீயா? எஸ், சரவணன் தான் மீனாட்சி டூர் போற பஸ் உடைய டிரைவர். சரவணா, இது வரைக்கும் எத்தனையோ மொக்க பிளான் போட்டு எங்க எல்லாரையும் அந்த இடத்துல அலேக்கா தூக்கி போட்டு விளையாண்டுருக்கேன். ஆனா பஸ் டிரைவரா மாறி ஒரு 30-40 பேர் உயிரோட விளையாடாத ராஜா. ஏய், என்னதான் டிரைவிங் தெரியுமே. இது எப்பத்துல இருந்து? டேய், நீ ஒரு டப்பா காரையே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை படக்குன்னு பிரேக் போட்டு முட்டிக்கிட்டு இருப்ப. இது ஆம்னி பஸ்ரா. கால் கட்ட வரலால அழுத்தினாலே கன்னு மாதிரி பறக்கும். பஸ்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு என் பக்கத்துல உட்காந்து பாரு. 8 இல்ல 18 போட்டு காட்டுறேன். எனக்கு எதுக்கு போட்டு காட்டுற? போன் பண்ணி மீனாட்சியை வர சொல்றேன். பக்கத்துல உட்காரச்சு 8 போடு, இல்ல பஸ்ஸை கொண்டு போய் கவுத்தி போடு. நீ நண்படா, நீ நண்பன். ஆஹோ, லாக்கப் போடுறானே. நீ கூட வர. நான் டிரைவர், நீ கிளீனர். சரவணா, நீ வேணா டிரைவரா இருந்துட்டு போறாஜா, நோ அப்ஜெக்ஷன். ஆனா நான் கிளீனரெல்லாம் நடிக்க முடியாது. வேணும்னா பஸ் ஓனரா நடிக்கிறேன். நீ எதுவா வேணா வா, ஆனா என் கூட பஸ்ல வர. தனியா நிம்மதியா இருக்க மாட்டியே. நீ என் உயிர் நண்பன்னா என் கூட வர. டேய், நிஜமா உனக்கு பஸ் ஓட்ட தெரியுமா? என்ன நம்பிக்கை இல்லையா? இப்ப ஓட்டி காட்டுறேன். இப்பயா? ஹலோ அண்ணே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயா இருக்கு. என்னது, மகாபலிபுரம் இருக்கா? எப்போ வரும்? ராஜா, உன் டேபிளுக்கு போனை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சீன போடாத, நானும் வந்து தொலைறேன்.
தேங்க்ஸ்ரா என் செல்லோண்டா நீ. ஆமா இது யாருக்கு? இது பிளட் பாலுக்கு. எதுக்கு? உனக்கு கெட்ட போடணும்ல, கரடி வயசுலயே வந்தா கண்ட்ராவியா இருக்கும்டா. மாமா ஏதோ சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் கெட்டப்பா எனக்கு போட சொல்றா. அண்ணே இன்னொரு பிராட் பாடிக்கு நீங்க மேக்கப் போடணும். நம்ம கரடி தந்துருக்குதா. ஜன 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 என்ன சொன்னாப்ல? நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேக்குறாரு. ரெடின்னு சொல்லு. சக்சஸ்.